தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் திமுகவில் இணைந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் திமுகவில் இணைந்தார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஏறத்தாழ 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துள்ளது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஏறத்தாழ தான் போட்டியிட்ட தொகுதிகளில் 4/3 பங்கு தொகுதி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஆக இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. அடுத்து நடைபெறுகின்ற தேர்தல்களில் அதிமுகவுக்கு கட்சி வேலை பார்க்க கூட ஆள் இருக்க மாட்டார்கள், பூத் ஏஜென்ட் போடக்கூட ஆள் இருக்க மாட்டார்கள். அந்த பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் விஸ்வரூபம் எடுத்ததன் காரணமாக தேர்தலுக்கு பிறகு ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவை சார்ந்தவர்கள் பலர் சாறை சாறையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். ஆனால் திமுகவில் இணைவது குறைவுதான். ஆனால் சற்று முன் அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். அவர் வேறு யாருமல்ல, பெஞ்சமின். 1988ஆம் ஆண்டு இவர் அதிமுகவில் இணைந்தார். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அணியில் அவர் இருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுதான் இவர் அதிமுகவில் இணைந்தார். இவர் தொலைதூர கல்வி மூலமாக BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தார். சென்னை மாநகராட்சி துணை மேயராக இருந்தார். 2016ஆம் ஆண்டு மதுரவயல் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டு செல்வி ஜெயலலிதா, OPS, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது அமைச்சரவைகளில் இவர் அமைச்சராக இருந்தார். தற்பொழுது அதிமுகவில் இருந்தார். தற்பொழுது சற்று முன் அவர் சென்னை அறிவாலயத்தில் MK ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். 2 நாட்களுக்கு முன்பாக கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பொழுது பெஞ்சமினும் அவர்களோடு இணைவார் என்று கூறப்பட்டது. ஆனால் பெஞ்சமின் அன்றைய தினம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதில்லை என்று கூறினார். ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை. MK ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். அதிமுகவில் மூத்த தலைவர்கள் பலர் கட்சியிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எப்படி கட்சியை கரை சேர்க்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.